ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் இருந்தால் கதை வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீனட்டா கூட நடந்த அந்த ஃபைட்டை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பேர் ஹீனட்டா சாக்ககுச்சி, ஒரு மான்ஸ்டர் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு, கண்டிப்பாக நீ தான் ஷீஷுவை கொண்டிருப்பேன், நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் அட்டாக் பண்ணியிருப்பா. இதை பற்றி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து, ஹீனட்டா உன் அடுத்த மூவ் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீனட்டா தனியெல்லாம் இல்லாமல் அவள் ஆளுங்க கூட உட்காந்துருக்கா. இவங்க எப்படி இவ கூட ஜாயின் பண்ணாங்கன்னு இப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. லேடி ஹீனட்டா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கெல்லாம் அவளை ஃபாலோ பண்ணி வராங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்தீங்கன்னு ஹீனட்டா கேட்கவும், அந்த நேமரும் அவங்கள தனியாக வரணும்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலையே, சொன்னாங்களோ கூட வருவோம்னு அவங்க சொல்றாங்க. டேமன் லா டொமைன் போறோம், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஹிண்டா சொல்றா. நாங்க 4 பேர் செலக்ட் ஆகி வந்ததுல கார்டு மட்டும் தான் தோத்துட்டான், ஸோ அவன் மட்டும் வரல, அவனோட மூஞ்சி நீங்க பாத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் எல்லாருமே ஹீனட்டா கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க அக்கறையா இருக்கிறதுல ஹீனட்டாக்கும் ஹாப்பி தான். கிங்டம் ஆஃப் ப்ளூமன்ல நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. புது க்ளோத்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. மான்ஸ்டர் மெட்டீரியல்ல மேக் பண்ண வேற லெவலான ஒரு ஸ்பாடு. கண்டிப்பா அதுக்கு டெம்பஸ் தான் காரணமா இருக்குல்ல, அதனால தான் ஒரு டேமன் லாட் கூட அவங்க பிசினஸ் வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. மக்களும் இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. டிஃப்ரெண்டான சைன் போர்டு இருக்கேன்னு ஒரு பொண்ணு கேட்கறா, ராமனா அப்படின்னு சொல்லி. ஹீனட்டா சாக்காயிட்டு நம்ம இங்க தான் சாப்பிட்றோம்னு கூட்டிட்டு போற அந்த ரீமரோ தான் இதுக்கோ காரணம்னு நினைக்கிறேன். பட் இந்த வேர்ல்டுல இவன் எப்படி இந்த ரெசிபியை செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஹீனட்டா யோசிக்கிறா. லேடி ஹீனட்டா அந்த சாப்பாடு பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், அமைதியாரு அப்படின்னு சொல்லி அவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவ சாப்பிட்றத பார்க்கும் போதே டேஸ்டா இருக்கேன்னு மத்தவங்களும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. இதோட டேஸ்ட் வேற லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிஷ் இந்த வேர்ல்ட்ல எப்படி ரீமரோ ரீக்ரியேட் பண்ணா அப்படின்னு ஹீனட்டா யோசிக்கும் போதே இன்னொரு டிஷ் அவங்க கொண்டு வராங்க. கியோசாவன் டக்குனு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வாய் சுடுதேன்னு கத்தவும், என்னாச்சு லேடி ஹீனட்டா உங்களுக்கு வாய் சுட்டுடுச்சா அப்படின்னு கேட்கவும், என்ன கேள்வி கேட்குற, அவங்க நைட் கேப்டன், நம்ம கேப்டனுக்கு எப்படி ஒரு வீக்னஸ் இருக்குமான்னு எல்லாரும் கேட்கவும், அமைதியா சாப்பிடுங்க அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. உண்மையிலேயே அவங்களுக்கு வாய்தா சுட்டுடுச்சோன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த கியோசாவை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. கடைசி ஒன்று இருக்கவோ டக்குனு அதை ஹீனட்டா எடுத்துட்டு தேவைன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றா. சாரி அது காலி ஆயிடுச்சு, ட்ரீமர் சாம்பிள்ஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கடையில இருக்கிறவங்க சொல்றாங்க. ஹீனட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு, நீ அந்த சோப்பை ஃபுல்லா குடிச்சா குண்டாயிருவான்னு சொல்லவும், பட் நீங்க குடிச்சிங்களேன்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஹீனட்டா அப்படியே அமைதியா அங்க இருந்து கிளம்பிருந்தா. இப்ப டெம்பஸ்ட நோக்கி தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோடு எல்லாமே வேற லெவல்ல கிளீனாவும் சூப்பராகவும் இருக்கு. மான்ஸ்டர்ஸ் எதுவும் வராம இருக்க காரணம் ஆன்டி மேஜிக் பேரியர் அப்படின்னு ஹீனட்டா பாக்குறா. தூரத்துல மான்ஸ்டர் பார்க்கவும் இவங்க ஸ்வாட் எடுக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீனட்டா சொல்றா. ஓ நீங்க புதுசா அட்வென்ச்சரர்ஸான்னு கேட்கவோ, கிட்டத்தட்ட அப்படிதான் ஹீனட்டா சொல்லவும், இங்க இருந்து ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் தண்ணி இருக்கு அண்ட் நீங்க தங்குறதுக்கான இடமும் இருக்கு. ஒவ்வொரு 40 கிலோமீட்டருக்கும் நீங்க தங்குறதுக்கான மோட்டல் இருக்கு. இந்த மேஜிக் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ற கிறிஸ்டல் அது, ஸோ அதை மட்டும் டச் பண்ணாதீங்க, உடச்சிட்டீங்கன்னா நீங்க காசு பே பண்ண வேண்டியது இருக்கும். பிரச்சனை ஏதாச்சும் வந்தா போலீஸ் ஸ்டேஷனும் பக்கத்துல இருக்கு, அதுல ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே தண்ணி இங்க ஃப்ரீயா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி மத்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. இது கேம்பிங் கிரவுண்ட் தான் அப்படின்னு ஹீனட்டாக்கு புரிஞ்சிருது. அந்த ரீமரு பார்க்க சாதாரண ஸ்லைமா தெரிஞ்சாலும் அவனோட ஐடியாலஜி எல்லாம் வேற லெவல்னு யோசிச்சு சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. அந்த ரீமரு சாதாரண டேமன் லார்ட் மட்டும் கிடையாது, ஒரு கிரேட் ரோலரோ கூட. அவன் டொமைனை சூப்பராகவே மெயின்டைன் பண்றான். எனக்கே அவங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பா நம்ம பக்கச்சக்கிட கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு சில்வர் காயினா 10 பிரவுன்ஸ் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் மான்ஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஹியூமன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ஒத்துமையா இருக்கிறத ஹீனட்டாவை பாக்குறா. ஹீனட்டா வர ஸ்பீட பார்த்தா இன்னைக்கு நைட் நம்ம டெம்பஸ்ட ரீச் பண்ணிடுவான்னு சோவை வந்து சொல்றான். அவளை ஃபாலோ பண்ணி வந்த சர்ச்சோட ஆளுங்களும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஏதோ தப்பா படுது, அவங்க அட்டாக் பண்றதா இருந்தா மறைஞ்சுதானே வரணும் அப்படின்னு பெனிமாரி யோசிக்கிறான். ஒருவேளை ஹீனட்டா பேச்சுவார்த்தை தான் நடத்த வாராளா அப்படின்னா எதுக்கு அவங்க ஆர்மியை கூட்டிட்டு வரணும், எதுக்கும் கேர்ஃபுல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஹீனட்டாக்கு பின்னாடி வந்த அந்த பெரிய குரூப் வந்து ஸ்டெல்த்தியா தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சோவை சொல்லவும், முடிஞ்ச அளவு இதை ஃபைட் இல்லாம முடிக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரெனாட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹீனட்டா ரீமருவை பாக்குறேன் அப்படின்னு கிளம்புனதுக்கு அப்புறமா 7 லூமினரிஸ்ல 3 பேர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஹீனட்டாக்கு, அதை உன்கிட்ட சொல்லலாமான்னு தெரியலன்னு சொல்லவும், என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கறான். லேடி ஹீனட்டாக்கு பிரச்சனைனா நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லவும், அந்த ஹீனட்டா லார்ட் ரீமரு கூட கை கோர்த்துட்டு இருக்கா. மேபி அந்த டேமன் லார்ட் ரீமரோ அவளை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கலாம்னு சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரெனார்ட் சொல்றான். நல்லா யோசிச்சு பாரு, உண்மையிலேயே அந்த பெல்டோர் அவ ரேஹி மீட் பண்ணவே இல்லை. ஹீனட்டாவும் அந்த டெம்பஸ்ல இருக்கிற ஆளுங்க சொல்ற வார்த்தையை வச்சுதான் அந்த டிராகன் திரும்ப வந்துருச்சுன்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. மேபி அது பொய்யா இருந்தா ஹீனட்டாவை அந்த ரீமரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தோம்னா அவனை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த ரீமருவை நீ கொல்லணும். கண்டிப்பா பாரு, நீ அந்த ரீமருவை கொல்ல போகும்போது ஹீனட்டா உன்னை தடுக்க தான் செய்வா. நீ அந்த ரீமருவை கொண்டுட்டேன்னா அவ பிரெயின் வாஷ்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுவான்னு சொல்லவும், லேடி ஹீனட்டா இன்னசென்ட் தான், அதை நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெனார்ட் சொல்றான். சரி அப்படின்னா நீ போய் அந்த ரீமருவை கொல்லு, அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி அந்த லூமினரி சொல்லவும், லேடி ஹீனட்டாக்காக நான் கண்டிப்பா இதை பண்றேன், அவங்க நேம் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், உனக்கு நாங்க படைகளை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி லூமினரி சொல்றாங்க. இதனால தான் அவன் படைகளை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணலாம் பிளான் போட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவோட ஆளுங்க இவங்களை சுத்தி வளைச்சிருந்தாங்க. ஷியான் ஆளுங்க அவங்க கூட கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சோவை சொல்றான். ஸோ அப்படின்னா ஹீனட்டா ஃபைட் பண்ண தான் வந்திருக்கால அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீனட்டாவை சர்ச்ல இருந்து ஒருத்தன் கான்டாக்ட் பண்றான்.
லேடி ஹின்னட்டா நீங்க கிளம்புனதுக்கு அப்புறமா ரியானோட ஆர்மியை கூட்டிட்டு கிளம்பியிருக்காங்க. இங்க ஏதோ தப்பா இருக்கு. 7 days அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே கம்யூனிகேஷன் கட் ஆகுது. யாரோ எங்க கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டாங்களான்னு ஹின்னட்டா யோசிச்சுட்டு ஏதோ தப்பா இருக்குன்னு யோசிக்கிறா. ஃபைட் பண்ற சவுண்ட் அண்ட் மேஜிக்கை பார்த்துட்டு இது கண்டிப்பா நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க. ஹின்னட்டா தாட் கம்யூனிகேஷனை நான் கட் பண்ணிட்டேன். ஆனா வெளியே இருந்து யாரோ அவளை கான்டாக்ட் பண்ணிருக்காங்களே யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்ல, நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்றாங்க. வாங்க பேட்டில் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ஷியானோட தலைமையில தான் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் இவங்க எப்படி சாகாம இருக்காங்கன்னு சர்ச்சோட ஆளுங்க பயப்படுறாங்க. அவங்க பிளேடை வச்சு லைட்டா கண்ணத்துல தான் ஒரு கீரல போடுறாங்க. இது என்ன கொன்றுமா நம்ம பார்த்தா மயங்கி கீழே விழுந்துருந்தான். அடிப்பட்ட அந்த காப்ளினுக்கு ஃபுல்லா ஹீலிங் ஆயிருது. எங்க பிளேட்ல நாங்க ஸ்லீப்பிங் ட்ரக் தடவி இருக்கோம், பட் கவலைப்படாதீங்க நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளோட டீம் தான் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஆளுங்களும் வந்து பாக்குறாங்க. பெருசா சேதாரம் எதுவும் இல்லாம ஆளுங்களை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறோம். ஓகே நம்மளும் களத்துல இறங்கலாம்னு ஷியான் சொல்லவும் இது நம்ம பிளான்ல இல்லையேன்னு குரோனாய் கேட்கிற. ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட ஃபைட் பண்ணாதான் நம்மளும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம ஃபைட் பண்ணுவோம் ஷியான் சொல்லவும் ஓகேன்னு அந்த குரோனாய் சொல்றா. காப்ஸோ பயந்துட்டு இருக்கவோ நீ ஃபைட் பண்றியா இல்ல ஒரு வாரத்துக்கு என் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பாக்குறியான்னு கேட்கவோ இல்ல நான் ஃபைட்டே பண்றேன்னு காப்ஸோ ஓடிதான். வின் பண்ண போறோம்னு தெரிஞ்ச அப்புறம் டயத்தை வேஸ்ட் பண்றதுல பிரோஜனம் இல்லதான் அப்படின்னு பெனிமாறுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த சர்ச்சாளுங்களை தோக்கடிக்கணுங்கிறது இவங்க நோக்கம் இல்ல, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை தான் நடத்த நினைச்சாங்க. இவங்க ஆர்மியோட ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப் கிடையாது, பட் இவங்களை தடுக்கிறது நமக்கே கஷ்டமா இருக்கும் போலியான்னு பீஸ்கட்டியர்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த பேஸ்ல போனா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் சர்வே சொல்றேன். ஏன்னுட்டாமா ஆளுங்களும் இப்ப அந்த இடத்துல வந்து பாக்குறாங்க. சர்ச்சோட ஆளுங்க ஏன் இங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெனார் கிராட் அவங்க 2 பேரும் ஏன் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீனட்டா பாக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நிற்கான். அது பக்கம் பீஸ்கட்டியர்ஸ் அவங்க ஓகர்ஸா இல்ல அவங்க ஓனி. ஓகர்ஸ்லேயே ரொம்ப ரேரா தான் வந்து ஓனியா எவால்வ் ஆவாங்க. ஓனிஸே டீமன் லார்ட் லெவலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். ஏட்டியா மற்ற இடத்துல வழிபடுவாங்கன்னு ஹீனட்டாவும் மற்றவங்களும் பேசிக்கிறாங்க. நம்ம 1-on-1 அதை செட்டில் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ மெசேஜ்ல இருக்கும். என் கூட 5 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு கரெக்டா ரீமருவா 5 ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஃபைட்ல மத்த யாரும் தலையிடாம விரும்பல போல அப்படின்னு ஹீனட்டா பாக்குறா. ரீமரோ வந்துட்டீங்களா, எல்லாம் பிளான் படி தான் போகுது. உங்க முன்னாடி என் பவரை காமிக்கிறேன், நானும் களத்துல இறங்குறேன் ஷியான் ஓடிட்டா. ஃபைனலி நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீனட்டா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இப்போ ஹீனட்டாக்கும் நம்ம ஹீரோக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீனட்டாவையும் நம்ம குறைச்சி அட போடக்கூடாது. டீமன் லார்ட் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ராய் வேலண்டைன் அவனோட ட்வின் பிரதரையே வந்து அவ தனியாளா தோக்கடிச்சவா. நெக்ஸ்ட் எபிசோட்ல வரப்போற ஃபைட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.